ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தையும் கிருபை என்ற வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த மாத்திரமல்ல, வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். இந்த நாட்கள் கடவுளுக்கு பிரியமான நாட்களாய், ஆண்டோடு வாழக்கூடிய நாட்களாய், தேவனை தேடக்கூடிய நாட்களாய், நல்ல அன்புள்ள நாட்களாய் வாழ கர்த்தர் கிருபை தரணும். தலையில தாழ்த்தி ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கலாமா? எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ வேதனைகளும் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் விடுதலை வருமா? தேவ சமூகத்தில் சென்றால் என் உடலுக்கு விடுதலை வருமா? ஆண்டின் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பாரா? அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு, ஆண்டவரே, இன்னும் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்களும் பிரியமான நாட்களாய், உம்மோடு வாழக்கூடிய நாட்களாய் கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? மோசே என்ப மனுஷன் பாடுள்ள மனுஷனாய், தேவசபத்தை காத்திருக்கூடிய மனுஷனாய், ஒரு சிநேகரோட கர்த்தர் பேசுவதில் முகமுகமாய் பேசின மோசையை போல எத்தனை பாடு வந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற எண்ணத்தோடு வாழும் போது, கர்த்தரோடு தியானிக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அதே கிருபை தந்து உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், மாய்வாளவன் வாழ்க்கை இல்லை, ஏதோ மாதிரி காரியம் இல்லை, வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்துட்டோம். இனி வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு உண்மையுள்ள வாழ்க்கையாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, கர்த்தர் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. ஆனால் இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம் கண்ணீர் பார்க்க முடியும். ஒரு சரீரத்தை எத்தனை பலகீனமாய் இருந்தாலும் சரி, வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு சொல்லி தெய்வம் வேதனை நீக்கி ஒரு வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். நோக்கி பார்க்கலாமா? சமூகத்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடையனை மறைத்து வெளிப்படுங்க. வந்துக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுனே நாமத்தில் ஏங்கியிருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய கிருபை தந்து வழிநடத்தி ஒவ்வொரு நாட்களும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ பிரச்சனை, எத்தனையோ வேதனை, ஆனால் ஒவ்வொரு நாட்களும் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தவர்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் வாக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த கிருபைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் வழிநடத்தி பாதுகாத்து கொள்வாராக. இன்றைக்கு கூட தலைப்பு கம்யூனியன் பற்றி தான். கம்யூனியன் பற்றி தான் தலைப்பு கொடுத்துருக்கு. கம்யூனியன் மனுஷன் எப்படி வாழணும், ஆண்டவருக்கு எப்படி தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளணும், எப்படி தன்னை ஒடுக்கி சரீரத்தை ஒடுக்கி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்தையும் சரீரத்தையும் போட்டுக்கொள்ளும்போது எப்படி வாழ்க்கை அமையணும். ஏதோ கடமைக்காக கம்யூனியன் வாங்கிட்டோம். சில பேர் சாகிறதுக்கு முன்னால் குருவானரை தேடி போவாங்க. ஏன்னு கேட்டால், எங்கள் தகப்பனார் தாயார் மூச்சு விட போகிறாங்க ஐயா, நீங்கள் கம்யூனியன் கொடுக்க வாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது கொடுப்பாங்க. சில பேருக்கு சில பெற்றோர் சரியான பொருந்து காரணம் கேட்டால், அவங்க கடவுளோடு வாழ்கிறாங்க, கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்களுக்கு சாக போகிற நேரத்தில் கூட ஆண்டு சரீரத்தை உட்கொள்ளணும், கடவுள் பிரியமாக வாழணும்னு சொல்லி வாழக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. மாய்மலவர் பிள்ளைகளும் உண்டு. நிறைய இன்றைக்கி மாய்மலம் தான் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உண்மையாக வாழக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. அப்படி வாழும்போது, கடவுள் பிரியமாக வாழும்போது, நீ கடவுள் சாட்சியை வாழும்போது, மகிமை செலுத்தி வாழும்போது, கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அறியாமல் இருந்த காலங்களில் தேவன் நினையாமல் இருந்தார். எதுவும் அறியாமல் ஓடிட்டோம் கொஞ்சம் நாளில். ஆனால் இந்த விவரம் தெரிஞ்ச காலங்களில் வரும்போது, இந்த கடைசி காலங்களில் வரும்போது, கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது
கர்த்தர் நல்ல விடுதலை தருவது மாத்திரமல்ல, கடவுள் பெரிய விடுதலை தருவார். ஒரு தாயாரை பார்த்தேன், ரொம்ப வேதனை, ரொம்ப அழுக. திருமணம் பண்ணியிருக்காங்க, 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பையன் பிறந்திருக்கான். பையன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து செல்லமாக வளர்த்தவனை ஒரு தூசி மேலே உட்கார விடாத பாதுகாத்து கணவன் இழந்துட்டார். இனி மகன்தான் வாழ்க்கை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் மகள் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் பெரம்பை கையிடம் தன் மகனை பகைக்கிறான். கடவுளுக்கு பிரியமாக வளர்க்கணும்னு சொன்னால் பெரம்பை கையாடி தன் பிள்ளை ஞானமாக வளர்க்கணும். சில பேர் கொடுத்து வளர்க்க தெரியல, ஏதோ குழந்தை வளர்ந்துட்டு வாழ்ந்துட்டு இப்படி நினைக்காங்களே ஒழிய அது கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கா, கடவுளுக்கு சாட்சிகள் பிள்ளையாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்படி வளர்த்துட்டாங்க. திடீர்னு இப்போ சில நாளைக்கு முன்னால் தாயை கூப்பிட்டு சொன்னான், நான் ஒரு பெண்ணை நேசிக்கேன், அந்த பெண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன், நீ இருக்கதா இருந்து இல்லைன்னா காலி பண்ணி போயிருந்துட்டானா. நமக்கு ரொம்ப வேதனை. ஏன் வேதனைன்னா, கணவனே இருந்தாச்சு, உலகத்தில் ஒன்றுமே இல்லை, மகன்தான் வாழ்க்கை தஞ்சம் அப்படின்னு நினச்சோமே, நீ இருந்தால் இரு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டானே சொல்லி நமக்கு தாங்க முடியலை. சாகவும் முடியாது, தற்கொலை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். எனக்கு சொல்லி எப்படியாவது எனக்கு விடுதலை தரணும் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சங்கீதம் 9:9 வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவனுக்கு அவரே அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலங்களில் அவரே தஞ்சமானவர், அவர் தான் அடையாளம் வேணும். நாயனூர் விதவை தன் கனவை இறந்துட்டான். ஒரு வாலிபன் வச்சுருந்தா, அந்த வாலிபனும் திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டான். வாலிபனை அடக்கம் பண்ண போகும்போது தான் அழுதுகிட்டே போகிறா. நாயனூர்லேருந்து அடக்கம் பண்ண கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடக்கம் போகும்போது ஆண்டவர் வந்து வெளியே வராரு. வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அழாதே அழாதேன்னு சொல்லி பாடி நிறுத்தி கண்ணீரை துடைத்து வாலிபன் உயிரோடு இருப்பினாரும்பா. அதே போல் மகன் சாகலை, உயிரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ஆண்டுக்கு முதலிடம் கொடுக்கலை. காரணம் கேட்டால், மேலே வானத்திற்கு கீழே பூமியிலும் என்னென்று வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். சில பேருக்கு பிள்ளை தான் வாழ்க்கை, புருஷன்தான் வாழ்க்கை, மனைவி தான் வாழ்க்கை, கடவுள் அப்புறம்தான் அப்படின்னு நினைச்சக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ கடவுளை முன் வச்சு வாழணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது தாவிராஜ் என்ன சொல்கிறான், கர்த்தருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவன் வலது பாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவன் தர முடியும், மனுஷன் தரவே முடியாது. உலகம் உண்மை ஏமாற்றுக்கார உலகம், வஞ்சகம் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைஞ்ச உலகம். ஆனால் ஆண்டவர் பாதத்தை நீ வரும்போது, தேவ சமூகத்தில் உட்காரும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். பிள்ளைகளுக்கு ஞானமாக வளர்க்கணும். பிள்ளைகள் அழகாக வசனம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாம் அழகாக சின்ன பிள்ளைகள மழலையில் 1 வயசு 2 வயசு பிள்ளைகளோட அழகாக சொல்லி பார்த்தீங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு பாப்பா, வாலிப வயசு பாப்பா, திருமணம் ஆகுது. திருமணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. தகப்பனர் சொல்கிறாரு, புருஷன் வீட்டுக்கு நான் அனுப்பிட்டேன், இதுதான் உன் வாழ்க்கை, இனிமே வரக்கூடாது, என் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது, திரும்பி வந்தேன்னா எங்கேயும் ஆற்று குளத்தில் விழுந்து செத்துரு, என் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி தகப்பன் கண்டிஷன் போட்டு அனுப்புகிறாரு. ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது, ஏசாயா 49:5 வாசிக்கும் போது, இஸ்திரியான் கற்பத்தின் மாலையினை மறப்பாளோ, அவளை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். வேதத்தில் வாசி, இதுதான் வார்த்தை. நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆண்டவர் மேலே சார்ந்து வாழ்றதில்லை, ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு வாழ்றதில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் புருஷன் கொடூரமான துன்பப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். உடனே தான் சித்தர்லாம் நினைக்கிறா, ஆனால் சாகக்கூடாது. ஆனால் திடீர்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. சிறு பிள்ளையில் இப்படி ஒரு சண்டே ஸ்கூலில் ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த மகள், ஆண்டவர் தெரியாத குடும்பத்தை பிறந்த மகள். அவளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எப்படியாவது ஆண்டு என் வாழ்க்கையில் விடுதலை தருவார், என் வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பார் ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டு வீட்டுக்கு போகிறா.
தன் தகப்பனை தேடி வீட்டுக்கு தான் போகிறான்னா, சிறு பிள்ளையில் ஒரு சின்ன சண்டே கிளாஸில் ஒரு வேத பாடம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பத்திரம் கொடுத்துருக்காங்க. அதை எடுக்க போகிறா. அதை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் இறந்துடலாம் எழுத முடியோடு வீட்டுக்கு போகிற தகவல் சொல்கிறாரு, ஏன் இங்கே வந்த? செத்தாலும் வாழ்ந்தாலும் புருஷன் தான் வீடு தானே உனக்கு, ஏங்க வரணும்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நான் உங்கள் வீட்டுக்கு வரலப்பா, உங்கள் வீட்டுக்கு நான் வாழ்க்கையை தேடி வரல, என் வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், என் தெய்வம் என்னை பார்த்துக்குவார். ஏன்னா அவங்களாம் அறியாத குடும்பத்தை பிறந்தவங்க. என்னை நேசிக்கிற தெய்வம் உண்மை எழுவார். தற்பத்தின் பாலகனை மறந்தாலும் தாயை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் என்னை மறக்க மாட்டார், என்னுடைய ரெக்கார்டு ஒன்று இருக்குது எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் அவள் வீட்டில் போய் பீரோ திறக்கா, உள்ளாக்க அவங்க கொடுத்த வசனம் இருக்குது, சிறுமைப்படுவங்க கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலையும் அவரே தஞ்சமாக. இந்த வார்த்தையை எடுத்து பார்க்கா, அப்படியே கண்ணீர் விட்டு அழுறா. கண்ணீர் விட்டு அழுத்த புருஷனுக்காக ஜெபம் பண்ணுறா. எதுக்கு சொல்கிறேன்னா, என் புருஷனை மாற்றுங்க ஆண்டவரே, புருஷனுக்கு நல்ல இருதயத்தை தந்திருக்கீங்க, என்னை நல்லா நேசிக்கிறாரு, ரொம்ப நேசிக்கிறார், உயிருக்குயிராக நேசிக்கிறாரு, ஆனால் இன்னும் அறிந்துள்ளணும் சாமி, அவருடைய காலங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாலே புருஷன் தேடி வரான். தேடி வரவன் இவள் பண்ணுற ஜபத்தை பார்த்துட்டு உடனே அடுத்த நிமிஷத்தில் அந்த மகள்கிட்ட சாஸ்தாங்கமாக அவள் காலை தொட்டு, நான் உன்னை நேசிக்கிறேம்மா, உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், இவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்கியான்னு சொல்லி மனைவி நேசிக்கிறான். இதுதான் ஆண்டோட அன்பு. உலகத்தில் எத்தனையோ பாடு வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும். எது வந்தாலும் சரி, உனக்கு வேதனை வர மாதிரி தெரியலாம், அதை மனசில் வச்சு கம்பெனின்னு வாங்க ஒரு முச்சமாக வராதிங்க. யார்ட்டையாவது கோபமாக வருஷக்கணக்காக பேசாமல் இருந்தாலும் மன்னிச்சுக்க சொல்லி பேசிட்டு வாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா ஒப்புரவாக சொல்லிடுறாங்க, கொய்யை கோத்துட்டு பின்னால் தட்டிட்டு ஒப்புரவாகிட்டேன்னு அது அர்த்தம் இல்லை. இருதயத்தை உண்மையாக கடலுக்கு ஒப்பை கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழும்போது தான் சரீரத்தை அர்த்தத்தையும் உட்கொள்வது உண்மையாக வரும். மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சும்மா அந்த வாழ்க்கை இல்லை. அப்படி இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது வாழ்க்கை இல்லை. அப்படி வாழும்போது உன் தருத்தங்கள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும். நிறைய குடும்பம் ஏங்க கஷ்டம் வேதனை, உண்மையான இருதயங்கள் இல்லை. நான் ஒரு வீட்டில் இல்லத்தை போய் கால் வச்சு அந்த இல்லம் ஆஸ்வதிக்கப்படணும். அப்போ நம்ம இருதயம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் போது வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துக்களும் இணங்கும்படி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கலான்ட்டு கேட்கணும். ஆண்டோடே பிரியமான வாழ்க்கைங்களை வாழ கிருபை தாங்க. என் தருத்தங்கள் மாறணும்னா நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அப்படி எண்ணத்துக்கு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமில்லை, ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எந்த சூழலில் வந்தாலும் சரி, எந்த வேதனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பேதுரு கடலில் முழுங்கி போகிறான், அவிசுவாசியாக வாழ்ந்ததுனால காப்பாற்றுங்கப்பா அப்படி சொல்லுவோம். ஆண்டு கேட்கும்போது அப்படி காப்பாற்ற மாத்தமில்ல, திடன்கொள், பயப்படாதுன்னு ஆண்டு சொன்னார்ல, அதே கிருபை வாழ்க்கையில் தந்தவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். வியாதி ஒன்றிலிருந்து நீக்குவார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. உபாகம் 7:15 வாசிக்கும் போது எகிப்திற்கு வழி கொடி ரோகம் உன்னை அணுகுவதில்லை. விவசாயத்தை எத்தையாக உங்களுடைய இருதயம் சீரில்லாமல் ஆனதுனால தான் ஒப்புரவாகி வாழு. இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு நிறைய பேர் கடவுளுக்கு கொடுக்க காரியத்தில் ரொம்ப ஸ்டிஞ்சி கஞ்சத்தனம். இதை கொடுக்கவா, இதை கொடுக்கவா, நீ அதை கொடுத்து ஒதுக்கி வச்சேன்னா அந்த பணம் 100 பங்கு செலவாயிடும். கடவுள் ராயனுக்கு தேவனுக்கு செலுத்திப்பார். அப்போ ஆண்டு எப்படி ஒன்று ஆசீர்வதி. விதத்தில் வாசிக்கும் இல்லை, மல்லிகை 3:10 வாசிக்கும் போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதுக்கு தசவான பண்டவசல் கொண்டு வந்து போட்டேன்னா வானத்தில் பலகையில் திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் போகும்னு ஆசீர்வதி அவன் இவன் சோதித்து பான்னு சொல்கிறார்ல, அந்த வார்த்தைக்கு கரெக்டாக கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க போவார். உங்கள் தருத்தத்தை மாற்றப் போகிறார். கண்ணீரை காண்கிற தெய்வம் உன் கண்ணீரை பார்க்கிறார், விடுதலை தருவார். தாழ்ச்சி ஓடணுமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் கரைங்களோடு கூட ராஜனை கேட்கலாமா? கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் அழைத்து ஆஸ்வதித்த தெய்வம் தகப்பனை தேராக விக்கிரங்களை செய்யக்கூடிய மனுஷ குடும்பத்தில் பிறந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். இன்னைக்கு விக்கிரத்தை நம்பின பிள்ளைகள் தீவிர இதில் உண்டு.
ஆனால் இன்றைக்கு மனம் மாறும்போது கர்த்தர் வியாதியை ஒன்று விட்டு விலகிட்டார்ல. சரியத்தை எத்தனையோ விதமான கிட்னி ஃபெயிலியர் எத்தனையோ இது நம்ம சகோதரி கூட இருக்காங்க, உள்ள சாட்சியாக வாழ்கிறாங்க, மகிமையாக வாழ்கிறாங்க. இவர் தான் ரட்சகர், இவர் தான் என் வழி. உலகத்தை எல்லாம் கைவிட்டாலும் சரி, என் தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை ஒப்புக்கொடு. வேதனை இங்கு சுகமாயிருந்து சொன்னார்ல. பரிதேமி குருடன் ஆண்டவர் எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கார். எருசலேம்லேருந்து ஆண்டவர் போகிற வழியில் எல்லாரும் சத்தமாக ஆர்ப்பரிப்போடு போய்கிட்டு இருக்காங்க. பரிதேமி குருடன் யார் இந்த சத்தம்னு கேட்கான். இயேசு போகிறார், நரசே இயேசு போகிறான்னு சொல்லும்போது அவன் கதறான், கதறி அழுகுறான். எல்லாரும் பேசாமல் இருக்கும்போது அமர்த்துறாங்க, சத்தத்தை அமைக்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தையின் சத்தம் ஆண்டோட காதில் கொள்ளுது. யாருன்னு கேட்காரு. குருடன் ஐயா. குருடன் அழுதுகிட்டு இருக்கான். ஏதோ குருடன் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, அவனை அழைச்சி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே தன் மேல் விஷத்தை விட்டெறிஞ்சிட்டு ஓடுறான்ல, ஓடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்வேன்னு காத்து இருக்கிறா, உனக்கு என்ன செய்வேன்னு நினைக்கிறான்னு கேட்காரு. ஆண்டவர் என்ன பார்வையிடையன் ஐயா, நான் பார்வையிடன் சாமி, வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கைவிட்டப்பட்ட நிலையில் எந்த விதம் ஆதரவில்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் விடுதலை வேணும்னு சொன்னானே. ஆண்டவர் என்ன சொன்னார், வேதனை நீங்க சுகமாயிரு, வேதனை சுகமாயிரு சொன்ன தெய்வம் உங்க சரீரத்தை எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சொன்ன வாழ்க்கையை மாற்றி தர போகிறார். சோர்ந்து போன வாழ்க்கை இல்லை. சோர்ந்து போகாத அளவுக்கு நீ கடவுளை மின் வச்சு சாட்சியாக வைத்து வாழும்போது நான் நினச்சி பார்ப்பேன். எங்கள் ஹாஸ்பிட்டல் திறக்கும்போது பிறகு பாரதியில் வந்திருந்தார் தேவ மனுஷன். நிறைய பிள்ளைகள் வந்திருந்தீங்க, நீ எல்லாம் வந்திருந்தீங்க. எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ வளர்ந்தோம். யோசுவா கண்டு வாக்கு கொடுத்தா நீ காலமுதிக்கும் தேசத்தை உன் சொந்தமாக தர வேண்டார். நீ ஜீவன நாளெல்லாம் ஒருத்தவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாதுனாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னாரு. காரணம் எல்லாருடைய இறுதியும் கடவுளுக்கு சாட்சியாய் மகிமுள்ள வாழ்க்கையை நீ வாழும்போது, தேவனை தேடக்கூடிய மக்களாய் வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை தான். ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 90:10 வாசிக்கும். ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீது 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். பாடுகள் நிறைந்த உலகம், வேதனைகள் நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம் தான். நிறையா காரியங்கள் நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை பிரியமாக இருக்கும்போது, தேவனுக்கு சாட்சியை மகிமையை வாழும்போது நீ ஒரு நாள் கைவிடப்பட மாட்டா. அந்த வாழ்க்கையை முன் வச்சு சாட்சியாக மார்த்தாள் மாதிரி அழுதாங்கல்ல. ஆண்டவர் நீ இங்கே இருப்பீரானா, என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு சொன்னார்ல. லாசரு மரண வியாதியில் கிடக்கிறாரு, சாக போகிறாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 11 வாசிக்கும் போது சாக போகிற சூழ்நிலை இருக்கார். ஆண்டவர் 2 கிலோமீட்டருக்கு அங்கே தான் இருக்கார். ஆனால் ஆண்டுக்கு தெரியும் மறிக்க போகிறான், சாக போகிறான். ஆனால் இந்த நிலையில் நம்முடைய நாம் மகிமைப்படணும். நான் ஆண்டவர் காரியம் மகிமைப்படணும்னு ஆசைப்படுறாரு. உட்காந்துருக்க எல்லாரும் சொல்லிட்டு எல்லார்ட்டும் கேட்காரு. அவர் உயிரெழுப்ப போகிறேன்னு சொல்கிறாரு. முதல்ல மார்த்தாள் பார்க்கா போய் அழுவுறா. நீ இங்கே இருப்பீரா, சகோதரன் மறிக்க மாட்டானேங்க. இந்த வார்த்தையை கேட்காரு. மறுபடியும் மரியாட்ட போய் சொல்கிறா, போதர் வந்துட்டாரு, போதர் வந்துட்டான்னு சொன்ன எழும்பி ஓடுறா. கல்லறைகிட்ட ஓடணுன்னே எல்லாரும் யூதர்லாம் பார்க்காங்கல்ல. மரியாதை தான் சகோதரனுக்காக செத்து போன சகோதரன் தேடி ஓடுறா, அழ போடுறான்னு சொல்லி எல்லாரும் ஏங்கி ஓடுறாங்கல்ல. ஆண்டவர் பார்த்த உடனே பாதத்தில் விழுறாள்ல. பாதத்தில் விழுந்து நீ இங்கே இருப்பீரானா, என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானப்பா, என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அழுற அந்த காட்சியை பார்க்கார்ல. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, யோவான் 11:35 வாசிக்கும் போது இயேசுவே கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார்ல. அதே போல் உன் வாழ்க்கையை பார்த்து, அந்தரங்கமான வாழ்க்கையில் பட்ட வேதனையை பார்த்து, யார் என்ன வேணும் துன்பப்படுத்திட்டோம், யார் வேணும் அவதாரண வார்த்தையில் பேசிட்டோம், யார் என்ன காரியம் செய்திருந்தாலும் சரி, உனக்காக மனதுருகி அழக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேற யாரும் அழ முடியாது. உன் மன உருக்கத்தை பார்த்து நீ ஏழையாக இருக்கலாம், தரித்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஏழை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். விதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்க போடுறாங்க, கோடி கோடியாக கொட்டுறாங்க. ஆனால் ஒரு ஏழு தாய் தண்டை 2 காசையும் போட்டா. இதைத்தான் ஆண்டவர் பார்க்காரு.
மற்ற எல்லாரும் போட்டு அதிகமாக போட்டாலும் ஆண்டவர் வாழ்த்தினார்ல, அதே போல் உன் கண்ணீரை பார்த்து உன் அங்கலாப்பியை பார்த்து வாழ்க்கையில் விடுதலை தந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டான இயேசு மாத்திரம்தான். ஒரு கண்ணீரை கண்டு மார்த்தாள் மரியாள் கண்ணீரை கண்ட தெய்வம் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்ப்பார். தெய்வம் மனதுருகோடி தெய்வம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு வண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு வண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். சாபமான முள்முடியை தலைவேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைவேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் குணமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோடு புதிதாயிருக்கும், அவை காலையோடு புதிதாயிருக்கும். எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப சோர்வு. பிள்ளைக்கு திருமணம் வச்சுருப்பாங்க, அல்லது வீட்டை முடிப்பாங்க, பல காரியத்தில் இருக்கும். அதில் மனைவி சீரில்லாமல் இருந்திருக்கலாம், கனவு சீரில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கையாக இருப்பாங்க. கடவுள் மேல் நம்பிக்கையாக வாழும்போது, கடவுளுக்கு சாட்சி வாழும்போது சிறுமைப்பட்டவரும் கர்த்தர் அடைக்கலமானவர். உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும்போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணலை. இதுதான் வேதத்தில் உண்மையான வார்த்தை. கடவுளுக்கு சாட்சியாக நீ வாழும்போது, மகிமை செலுத்தி வாழும்போது கர்த்தர் உன்னை ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை நேசிக்கிற தெய்வம், நான் மட்டும் விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. முந்தா நாள் எங்கள் ஆஸ்பத்திரி தந்தோம். பிறகு பால்தரை வந்து ரொம்ப கனப்படுத்தி ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. நான் திடீர்னு எனக்கு ஒரு சின்ன வேலையாக வெளியே போக வேண்டியிருந்துச்சு. 10:30 போயிட்டு வரணும். உடனே நைட்டு வரணும். வரும்போது அவசரம் வரும்போது என்னுடைய ஐடி கார்டு எங்கே விட்டேன். ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் வரும்போது என்ன செய்யணும் தெரியல. தேடி தேடி பார்க்க கிடைக்கல. கவுண்டருக்கு போர்டிங் கிட்ட வரும்போது தான் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் தேடுறேன். நான் பைபிளை தேடி பைபிளை விரித்து நான் தேடும்போது அங்கே இருந்த போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டாரு. அது இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டாரு. அவர் கிறிஸ்டின் அப்படின்னாரு. ஆமாண்ணே. இவர் பாஸ்டர்னாரு. இல்லை, பிஸ்னஸ் மேன்னு. அவர் கடப்பாக்காரர். கொஞ்ச நாள் தமிழ் பேசினார். பேசிட்டு என்னன்னு கேட்டார். எங்கே தான் என் விட்டுட்டேன் தெரியலன்னே. அப்படி சட்டியாக யோசிச்சுட்டே இருந்து என்ன சாட்சியை கேட்டார். எப்படி நீ பிஸ்னஸ் ஆக, எப்படி நீ வியாபாரி மாறி கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த அவர் கேட்டார். எனக்கு ஒரு லாபம் வந்துச்சு. ஏசாயா 51 வாசிக்கும் போது, 51 அதிகாரத்து முதல் 2 வசனம் வாசிக்கும் போது, நீதியை பின்பற்றி கர்த்தர் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியை நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனை ஆபிரகாம் பெற்ற தாயாய் சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாக இருக்கணும் அழைத்து நான் ஆஸ்வதித்தேன். அந்த வார்த்தை வந்துச்சு. இப்படி தான் என் ஆண்டு நடத்தினான் சொல்லி என்னோட சாட்சி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னா அப்படியே சிரிச்சு அம்மனை அப்படியே தழுவி என்ன வெளி வந்து காஃபி நான் கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லாமல் போன மனுஷனுக்கு இதை கடவுளை சார்ந்து நீ வாழும்போது, கடவுளுக்கு சாட்சியை மகிமை வாழும்போது, எந்த ஊதன் உண்மை அனுப்புன்னு சொன்னார்ல, நான் அதனால் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் தேடும்போது, கர்த்தர் வைத்து நீ வாழும்போது, கர்த்தரை இடகட்டி சாட்சியாய் வாழும்போது ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். அதான் நம்பிக்கை, அதான் வார்த்தை. கடவுளுக்கான வாழ்கிற வாழ்க்கை உண்மையாக இருக்கணும். கடவுள் அதான் கேட்காரு. வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. நீ கிறிஸ்தவன்ட்ட 95% உண்மை கிடையாது.
சாட்சி இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுள் சாட்சியுள்ள மகிமையுள்ள வாழ்க்கை வந்தாலும் சரி, எத்தனை பாடு வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், எவையும் கண்ணீர் பத்தியில் வந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் நீ வாழும்போது, கடவுள் சாட்சியாய் மகிமை செலுத்தி வாழும்போது, கர்த்தர் உன் கூட இருக்கார். உன் கூட இருந்து வழியெடுத்து காத்துக்கொள்வார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக வாழும்போது சோர்ந்து போகக்கூடாதில்லை. அதை மனசில் வச்சு கம்பெனின்னு வாங்க ஒரு முச்சமாக வராதிங்க. யார்கிட்டையாவது கோபமாக வருஷக்கணக்காக பேசாமல் இருந்தாலும் மன்னிச்சுக்க சொல்லி பேசிட்டு வாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா ஒப்புரவாக சொல்லிடுறாங்க, கொய்யை கோத்துட்டு பின்னால் தட்டிட்டு ஒப்புரவாகிட்டேன்னு அது அர்த்தம் இல்லை. உன் இருதயத்தை உண்மையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழும்போது தான் சரீரத்தை அர்த்தத்தையும் உட்கொள்வது உண்மையாக வரும். மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சும்மா அது வாழ்க்கை இல்லை. அப்படி இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது வாழ்க்கை இல்லை. அப்படி வாழும்போது உன் தருத்தங்கள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும். நிறைய குடும்பம் ஏங்க கஷ்டம் வேதனை, உண்மையான இருதயங்கள் இல்லை. நான் ஒரு வீட்டில் இல்லத்தை போய் கால் வச்சு அந்த இல்லம் ஆஸ்வதிக்கப்படணும். அப்போ நம்ம இருதயம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழி 16:7 வாசிக்கும் போது வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துக்களும் இணங்கும்படி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கலான்ட்டு கேட்கணும். ஆண்டோடே பிரியமான வாழ்க்கைங்களை வாழ கிருபை தாங்க. என் தருத்தங்கள் மாறணும்னா நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அப்படி எண்ணத்துக்கு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமில்லை, ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த வேதனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பேதுரு கடலில் முழுங்கி போகிறான், அவிசுவாசியாக வாழ்ந்ததுனால காப்பாற்றுங்கப்பா அப்படி சொல்லுவோம். ஆண்டு கேட்கும்போது அப்படி காப்பாற்ற மாத்தமில்ல, திடன்கொள், பயப்படாதுன்னு ஆண்டு சொன்னார்ல. அதே கிருபை வாழ்க்கையில் தந்தவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். வியாதி ஒன்றிலிருந்து நீக்குவார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. உபாகம் 7:15 வாசிக்கும் போது எகிப்திற்கு வழி கொடி ரோகம் உன்னை அணுகுவதில்லை. விவசாயத்தை எத்தையாக மட்டும் இருதயம் சீரில்லாமல் ஆனதுனால தான் ஒப்புரவாகி வாழு. இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு நிறைய பேர் கடவுளுக்கு கொடுக்க காரியத்தில் ரொம்ப ஸ்டிஞ்சி கஞ்சத்தனம். இதை கொடுக்கவா நீ அதை கொடுத்து ஒதுக்கி வச்சேன்னா அந்த பணம் 100 பங்கு செலவாயிடும். கடவுள் ராயனுக்கு தேவனுக்கு செலுத்திப்பார். அப்போ ஆண்டவர் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க விதத்தில் வாசிக்கும் இல்லை. மல்லிகை 3:10 வாசிக்கும் போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதுக்கு தசவான பண்டவசல் கொண்டு வந்து போட்டேன்னா வானத்தில் பலகையில் திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் போகும்னு ஆசீர்வதி அவன் இவன் சோதித்து பாரு சொல்கிறார்ல. அந்த வார்த்தைக்கு கரெக்டாக கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க போவார். உங்கள் தருத்தத்தை மாற்றப் போகிறார். கண்ணீரை காண்கிற தெய்வம் உன் கண்ணீரை பார்க்கிறார், விடுதலை தருவார். தாழ் ஜெபமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் கரைங்களோடு கூட ராஜன்னு கேட்கலாமா? கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் அழைத்து ஆஸ்வதித்த தெய்வம் தகப்பனை தேராக விக்கிரனை செய்யக்கூடிய மனுஷ குடும்பத்தில் பிறந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். இன்னைக்கு விக்கிரத்தை நம்பின பிள்ளைகள் தேவைங்க இதில் உண்டு. ஆனால் இன்றைக்கு மனம் மாறும்போது கர்த்தர் வியாதியை ஒன்று விட்டு விலகிட்டார்ல. சரியத்தை எத்தனையோ விதமான கிட்னி ஃபெயிலியர் எத்தனையோ இது நம்ம சகோதரி கூட இருக்காங்க, உள்ள சாட்சியாக வாழ்கிறாங்க, மகிமையாக வாழ்கிறாங்க. இவர் தான் அட்சகர், இவர் தான் என் வழி. உலகத்தை எல்லாம் கைவிட்டாலும் சரி, என் தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை ஒப்புக்கொடு. வேதனை இங்கு சுகமாயிருந்து சொன்னார்ல. பரிதமி குருடன் ஆண்டவர் எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கார். எருசலேம்லேருந்து ஆண்டவர் போகிற வழியில் எல்லாரும் சத்தமாக ஆர்ப்பரிப்போடு போய்கிட்டு இருக்காங்க. பரிதமி குருடன் யார் என்ன சத்தம்னு கேட்கான். இயேசு போகிறார், நரசர் இயேசு போகிறான்னு சொல்லும் போது கதறான், கதறி அழுகுறான். எல்லாரும் பேசாமல் இருக்கும்போது அமர்த்துறாங்க, சத்தத்தை அமைக்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தையின் சத்தம் ஆண்டோட காதில் கொள்ளுது. யாருன்னு கேட்காரு. குருடன் ஐயா, குருடன் அழுதுகிட்டு இருக்கான். ஏதோ குருடன் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆண்டு ஒன்றும் சொல்லலை, அவனை அழைச்சி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே தன் மேல் விஷத்தை விட்டெறிஞ்சிட்டு ஓடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். ஆண்டு என்ன கேட்காரு? நான் உனக்கு என்ன செய்வேன்னு காத்து இருக்கிறா, உனக்கு என்ன செய்வேன்னு நினைக்கிறான்னு கேட்காரு. ஆண்டு என்ன பார்வையிடையன் ஐயா, நான் பார்வையிடன் சாமி, வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கைவிடப்பட்ட நிலையில எந்த விதம் ஆதரவு இல்லாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் விடுதலை வேணும்னு சொன்னானே. ஆண்டவர் என்ன சொன்னார்? வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனை சுகமாயிரு சொன்ன தெய்வம் உன் சரீரத்தில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சொல்ல வாழ்க்கையை மாற்றி தர போகிறார்.